ஐயா. சரோஜா, என்ன மளிகை சாமான் வாங்க வந்தியா? ஆமாங்க ஐயா, ஐயரம்மா வாங்கிட்டு வர சொன்னாங்க. சரி, உன் குழந்தைக்கு உடம்பு எப்படி இருக்கு? என் குழந்தைக்கு என்ன, நல்லதானே இருக்கா? இல்ல, உடம்பு சரியில்லைன்னு கலாக்கிட்ட சொல்லியிருந்தியாமே. நான் அப்படிலாம் சொல்லவே இல்லைங்கய்யா, குழந்தை நல்லா இருக்கான் வீட்டுல. உன் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீ இன்னைக்கு வரமாட்டேன்னு சொன்னதா சொன்னாலே. அம்மா அப்படியா சொன்னாங்க? ஆமா. ஏன் அப்படி சொன்னாங்கன்னு தெரியலையே. காலையில பாத்திரம் கழுவிட்டு இருக்கும் போது கூட பாதியிலேயே வந்து, சரோஜா நான் கொஞ்சம் வெளியில போகணும், நீ வேணும்னா வீட்டுக்கு கிளம்புன்னு சொல்லி 50 ரூபாய் பணம் வேற கொடுத்துச்சாங்களே. வெளியில போகணும்னு சொன்னாளா? ஆமாங்க ஐயா. எங்கன்னு ஏதாவது சொன்னாங்களா? தெரியலங்கய்யா, அதெல்லாம் ஒண்ணும் சொல்லல. என்கிட்ட எதுக்காக போய் சொல்லணும்? ஐயா, என்ன? கொஞ்ச நாளாவே அம்மாவுடைய விஷயம் சரியில்லைங்கய்யா. இப்படி சொல்ற? நான் என் மனசுல பட்டதை சொன்னா நீங்க தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? இல்ல, சொல்லு. அம்மாவுக்கு இப்ப கொஞ்ச நாளா நிறைய போன் கால் வருது. தனியா போய் ரூமுக்குள்ள கதவை சாத்திக்கிட்டு குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. என்ன பேசுறாங்கன்னு எப்பவாவது கேட்டிருக்கியா? இல்லைங்கய்யா, அவங்க மெதுவா பேசுறதுனால எனக்கு எதுவுமே கேட்கறது இல்ல. தினமும் பேசுறாளா? ஆமாங்கய்யா. எவ்வளவு நாளா இது நடக்குது? இப்பதான் ஒரு 10 நாளா. அப்புறங்கய்யா, இப்பதான் ஞாபகம் வருது, அன்னைக்கு வந்துச்சு ஒரு காரு, அது கூட நான் இன்னைக்கு புறப்படும் போது வாசல்ல தான் நின்னுட்டு இருந்துச்சு. காரா? ஆமாங்கய்யா. இப்பெல்லாம் நீங்க ஆபீஸ்க்கு போனதுக்கு அப்புறம் ஒரு காரு வருது, ஒருத்தர் அதுல இருந்து இறங்கி உள்ள போறாரு. சரோஜா. ஐயா. நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேக்குறேன், நிதானமா யோசிச்சு பதில் சொல்றியா? கேளுங்கய்யா. கலா வீட்டுக்கு தூரமாகி இப்ப எத்தனை நாள் இருக்கும்? அது அது வந்து நல்லா யோசிச்சு சொல்லேன். ஒரு 15 நாள் இருக்குய்யா. நல்லா தெரியுமா? ஆமாங்கய்யா, என் பெரிய பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் 6ஆம் தேதி கட்டினேன், அன்னைக்குதான் அம்மா சொன்னாங்க. ஒரு 15 நாள் கண்டிப்பா இருக்கும். நீ கொஞ்சம் வீட்டுக்கிட்ட வரையா சரோஜா? இப்ப வாங்கய்யா. ஆமா, விஷயம் தெரிஞ்ச அன்னைக்கே அவ வேஷத்தை களைச்சாகணும். அவ என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? சரோஜா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அதனால வேலைக்கு வர மாட்டேன்ட்டா, எனக்கு டேட்ஸ், நீ போய் இதை வாங்கிட்டு வான்னா. நீ வேற அந்த கார் நின்னுச்சுன்னு சொல்ற, அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் உள்ள இருந்திருக்கான், அவனை வெளியே அனுப்புறதுக்கு என்ன இப்படி டைவர்ட் பண்ணிருக்கான். அவளுக்காக நான் எவ்வளவு டென்ஷன் பண்றேன். நீ கொஞ்சம் வா சரோஜா. நீங்க வீட்டுக்கு போயிட்டுருங்கய்யா, 5 நிமிஷத்துல வரேன். நான் முன்னாடி போயிட்டு. சரிங்கய்யா. மிஸ்டர் மது, நானும் சருபாவும் டிவி ஆர்டிஸ்டா இருக்கோம். நாங்க 2 பேருமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு தாய் வழி பிள்ளைகளா நாங்க 2 பேரும் பழகிட்டு வரோம். எங்களுக்குள்ள எந்த ஒளிவு மறைவு கிடையாது, எல்லா விஷயத்த பத்தி பேசுவோம். சரி, இப்ப எதுக்காக எங்களை கூப்பிட்டீங்க? வரேன், அத சொல்றதுக்காக தான் கூப்பிட்டேன். 2 நாளைக்கு முன்னாடி சருபாக்கு ஒரு போஸ்ட் வந்துச்சு, கூடவே ஒரு புக்கும் வந்துச்சு. அந்த லெட்டரை பிரிச்சுட்டு அந்த புக்கை பார்த்த உடனே டென்ஷன் ஆயிட்டேன். சருபா அத பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. போலீஸ்க்கு போகலான்னு சொன்ன, வேணான்னு சொல்லிட்டா. பட் எனக்கு தான் மனசு கேட்கல. 2 நாளா யோசனை பண்ணி பார்த்தேன். ஒரு டிடெக்டிவ் ஏஜென்சி கிட்ட போனா நல்லா இருக்கும்னு தோணுச்சு. அன்னைக்கு ஒரு ஏஜென்சி கிட்ட பேச சொன்ன போது சருபாவை பேச சொன்ன, அவ பேசுவாளா? அதான் உங்ககிட்ட பேசும்போது அவ பேரை சொல்லி உங்களை வர வச்சேன். சாரி. அது என்ன லெட்டர், என்ன புக்கு? பாருங்க சார். அதெல்லாம் யாரோ யூஸ்லெஸ் ஃபெலோஸ் எழுதின லெட்டர். படி. அன்புள்ள ஷரூபா, நேத்து நான் ஒரு கனவு கண்டேன். அந்த கனவுல நீயும் நானும் காட்டு வழியில நடந்து போயிட்டு இருக்கோம். சிவப்பு பட்டு புடவையில நீ அழகா இருந்த.
அப்போ புதர் மறைவுல இருந்து ஒரு காட்டெருமை கூரிய பற்களோட வந்து உன்னை ஒரு இடி இடிச்சிட்டு உன்னை துரத்துது. இந்த இடத்துல தூக்கம் கலைஞ்சு போய் நான் எழுந்திருச்சு உட்கார்ந்துட்டேன். அந்த கனவு மறுபடியும் மறுபடியும் ஒரு ரீப்ளே மாதிரியே என் மைண்ட்ல ஓடுது. இப்படி ஒரு கனவு வந்தா என்ன பலன்னு புக்க புரட்டி பார்த்தேன். நான் ஷாக் ஆயிட்டேன். ஏன்னா இப்படி ஒரு பலனை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அத நான் சொல்றதை விட புக்க பார்த்து நீயே தெரிஞ்சுக்கன்னு கனவுகளும் அதன் பலன்களும் புக் அனுப்பிச்சிருக்க. சார், ம் பேஜ் நம்பர் 18 படிச்சு பாருங்க. ஆ ஒரு ஆணையோ பெண்ணையோ எருமை துரத்துவது போல் கனவு கண்டால் மரணம் நெருங்கி வரும் என்று அர்த்தம். இதற்கு பரிகாரம் கிடையாது. வெரி குட் கலா, வெரி குட். உன் புருஷன் திடீர்னு வந்த உடனே எங்க என்ன காட்டி கொடுத்துருவியோன்னு நினைச்சேன். ஆனா தவிர்க்க முடியாத காரணத்தை சொல்லி அவனை வெளியே அனுப்பிச்சிட்டியே. புத்திசாலி பொண்ணு. ஐ லைக் யூ. புருஷன் மேல அவ்வளவு பாசம். எனக்கு அந்த ஒரிஜினல் எப்ப கிடைக்கும்னு சொல்லுங்க. அது என் பார்ட்னர் கிட்ட ரெடியா இருக்கு. Yeah, we don't want to do anything to scare your children. That's the last thing we want to do. We don't want to scare anybody. If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.